சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசம் முழுவதும் மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கை தங்களுடைய உறுப்பினரை புதுப்பித்து இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள்ளேயே ஆல் இந்திய அளவில் 4 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உலகிலேயே மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏற்கனவே 10 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறோம். இந்த வருடம் 11 கோடி உறுப்பினர்களாக இலக்கு வைத்து எங்கள் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 1 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோடு எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகளானது மிக வேகமாக மக்களுடைய பேராதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் நம்முடைய உறுப்பினர் சேர்ப்பதற்கான நானே ஒரு பூத்துலேயும் இப்போ என்ன இந்த 17ஆம் தேதி வரலுமே நாளைக்கு வரலுமே பூத்துகளில் நாங்கள் உறுப்பினர் சேர்ப்போம். அந்த பணியானது நடந்து இன்றைக்கு ஒரு பூத்தில் போய் நானும் உங்கள் உறுப்பினர் சேர்க்க இருக்கிறேன். அதை தொடர்ந்து பொது இடத்துல இந்த விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இன்றைக்கு உறுப்பினர் சேர்ப்பேன். நீங்கள் பார்த்தீங்க, நம்ம ஒரு கிராமத்துக்கு போனோம். இந்த போலி திராவிட மாடலினுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கிறது பார்த்தோம். போலி சமூக நீதியினுடைய மாடல் ஆட்சி நம்ம கண்கூட பார்க்கணும். பட்டியலின மக்கள் வசிக்கின்ற அந்த கிராமம் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ரோடு இல்லை, ஜல்ஜீவனில் பைப் போட்டுக்கிறாங்க, ஆனால் தண்ணி வரல. சாக்கடை அல்லாமல் அல்லது குப்பைகள் அல்லாமல் அங்கே குழந்தைகளுக்கு சுகாதார சீர்கேடோட குழந்தை நீங்கள்லாம் பார்த்தீங்க, ஒரு விஷயம் கூட வச்சுருக்கீங்க. இந்த குழந்தைங்க எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 96 கட்டி கொடுத்த வீடுகள், அது 25 வீடுகள் அந்த காலத்தில் அலாட் பண்ண வீடு. இப்போ அந்த ஊர் கிட்டத்தட்ட 3 மடங்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே அந்த சின்ன வீட்டில் கிட்டத்தட்ட 4 குடும்பம் 5 குடும்பம் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று இடத்துல, அதாவது பக்கத்திலே இருக்கிற இடத்துல பட்டா வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படை வசதிகள்லாம் இன்றைக்கு 2 நாட்களில் செய்து கொடுக்க சொல்லியிருக்கோம். செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அந்த திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறாரு, அதுக்கு முதலமைச்சரே கூப்பிட்டுருக்காரு. இது நான் 2-3 நாளாக முதலமைச்சர் ஒரு பெரிய டிராமாவாக முதலமைச்சரை கூப்பிடுறாரு வரணும்னு. அண்ணா, இதை ஒரு பெரிய டிராமாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் 17 நாட்கள், கிட்டத்தட்ட 17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலீட்டுக்காக போனார். ஆனால் அந்த முதலீடுகள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதை திசை திருப்புவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கு அமெரிக்காவில் இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஒரு டிராமாவை அரங்கேறுங்கள், இந்த ஒரு மது விலக்கை நீங்கள் கையில் எடுத்து ஒரு ட்ராமா பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் பூரா மீடியாவும், இப்போ நீங்கள் கூட தொடர்ந்து 3 நாட்கள் இதையே தான் கேள்வியாக கேட்குறீங்க. அப்போது ஒரு விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம், தோல்வியுற்ற அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர்ற 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக இது இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த ஒரு ட்ராமாவாகத்தான் இந்த ட்ராமாவை பொதுமக்கள் பார்க்குறாங்க. சார்,
அதாவது இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களில் மதுவிலக்கு கொண்டு வரணுன்றது மத்திய அரசோட கடமை. இந்த மத்திய அரசு இந்த கடமையிலேருந்து தட்டி கழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் இன்னைக்கு முதலமைச்சர் சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு கருத்து வைக்கிறார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து ஆட்சியில் இருந்தார், திமுக ஆட்சியில் இருக்கிறார், திமுக கூட கூட்டணியில் இருக்கிறார். இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கிற குஜராத்தில் மதுவிலக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், அங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கோம். அதே போல் பீகாரில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற அந்த மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு சாத்தியமா? ஆனால் மதுவிலக்கு வேண்டும் என்பதும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் திமுக அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு ட்ராமா, மக்களை ஏமாற்றுவதற்கான ட்ராமா. 2021 தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்ன சொன்னாங்க? படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை உயர்த்தியதோடு மட்டுமில்லாமல் எங்கே பார்த்தாலும் மணமகிழ் மன்றங்கள். என்ன மணமகிழ் மன்றங்கள்? அங்கே தனியாருக்கு திறந்து விட்டு அங்கே வந்து பூரா டாஸ்மாக் சரக்கு மது விற்பனை நடக்கின்ற இடங்களாக இருக்கிறது. நம்ம விருதுநகரில் மூளைக்கு மூளை மணமகிழ் மன்றம். நீங்கள் ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை, அங்கன்வாடி இல்லை, ஒரு மருத்துவ சுகாதார நிலையம் இல்லை, ஆனால் டாஸ்மாக் கடை இருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு அந்த சப்ளை செய்கின்ற நிறுவனங்கள் திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது திமுக முழுமையான மதுவிலக்குக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். சும்மா இந்த ட்ராமா போட்டுறத வேலை திருமாவளவன் மூலியமாக இந்த ட்ராமாவை அரங்கேற்றி விட்டு மக்களை திசை திருப்பும் செயல் செய்யக்கூடாது. மதுவிலக்கு இந்தியா முழுக்க கொண்டு வரதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா சார்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் அனைவருடைய இதாக இருக்கிறது. அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த மதுவிலக்கு தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆட்சியில் வந்து அதிகார பங்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து திமுகவோ அதிமுகவோ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 2026 பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கூட்டணி ஆட்சி, நீங்கள் வாஜ்பாய்ஜி அவர்கள் இருக்கும் பொழுதுலேருந்து இன்றைக்கு வரலும் கூட்டணி ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போல் ஜேடியு ஜனதாதள் யுனைடெடில் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள், ஜேடிஎஸ் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். அதே போல் சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். பீகாரிலிருந்து அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். சிராக் பாஸ்வான் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய பாரதிய ஜனதா மோடிஜி அவர்கள் கூட்டாட்சி, அந்த கூட்டணி தத்துவத்திற்கு ஏற்பட்டு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கூட்டாட்சியில் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கிட்டா நல்லது தான். அதான் எங்களை பார்த்து கற்றுக்கிட்டது நல்லது தான். அந்த நீங்கள் ஆளுகிற மாநிலங்களை கேட்குறேன். ஏன் நாங்கள் ஆளுகிற மாநிலங்கள் நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு தான் இருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலும். அதே இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற இடத்துல நாங்கள் என்டிஏ கூட்டணி சேர்ந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறார். யாரும் தடங்கல் போடவில்லை. பிஎம் ஸ்ரீயில் கையெழுத்து போட சொன்னார்கள், கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதை பின்வாங்கி இருக்கிறார்கள். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அவங்க ஒத்துக்கிட்டால் உடனடியாக நிதி கொடுக்க போகிறாங்க. இது என்ன, வெளிநாடு சென்று வந்ததுக்கப்புறம் பிரதமரை சந்திக்கிறதா டைம் கேட்டிருக்கிறதா வந்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. யார் முதல்வரை அதாவது பிரதமரை சந்திக்கிறதுக்காக முதல்வர் டைம் கேட்டுக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து நிதியை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது வந்து அசம்சன். முதலமைச்சர் வந்து மாண்புமிகு பிரதமரை வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாம். அவங்க அப்பாயின்மெண்ட் போயிட்டா அவங்க கொடுத்து வரணும், சந்திக்க போகிறாங்க. நிர்பந்தம் கிடையாதுன்னா ஒவ்வொன்றுக்குமே மத்திய அரசாங்கத்திற்கு அவங்க வந்து ஒவ்வொரு நிதி கொடுக்கும்பொழுது அந்த நிதிக்காக இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும். அது வந்து சில ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிதி கொடுப்பாங்க. சார், யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் கைட்லைன்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வரும்? நாட் ஒன்லி யூடியூப், நீங்கள் எல்லா ப்ராட்காஸ்ட்டையும் நெறிமுறைப்படுத்துவதற்கு அல்லது எல்லா ப்ராட்காஸ்டர்ஸையும் இன்னும் எஃபெக்டிவாக கொடுப்பதற்கு நியூ ப்ராட்காஸ்ட் பாலிசி ஏற்கனவே கொடுத்தாச்சு. இதுதான் இருக்குது. உங்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களுக்காக கேட்டிருக்கிறோம். அது ஒரு பொது டாக்குமெண்ட்டாக இருக்கிறது. பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு பொதுமக்களுடைய பெருவாரியான கருத்துக்கள் என்ன இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை பில் தாக்கல் செய்யுங்க. அண்ணா
எஃபெக்டிவாக பண்ணுறீங்களா இல்லை யூடியூப் போகிற கருத்து சொல்லிட்டு பாருங்க